மேயரை நேரடியாக தேர்ந்தெடுப்பது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அரசு இன்று தாக்கல் செய்த சட்ட முன்வடிவு குறித்து அரசியல் கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நேரடியாக தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை மாறியது என்று சொன்னால் குதிரை பேரத்திற்கான வாய்ப்புகள் பெருகிவிடும். பஞ்சாயத்து அளவில் கூட மிக மோசமான சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால இந்த முறை இதற்கு முன்பாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு முறை அது சரியில்லை என்று சொல்லித்தான் நேரடி தேர்தலுக்காக முடிவு செய்து கடந்த முறை அதுதான் நடந்தது. இந்த முறையும் அதுதான் கடைபிடிப்பது சரியாக இருக்கும், கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கவுன்சிலர்கள் மூலம் தேர்ந்தெடுப்பது என்பது ஜனநாயகத்தினுடைய உயிரோட்டத்தையே அளிக்கின்ற ஒரு செயல். மக்கள் மன்றத்தில் தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதாக கருதுகிறேன். இதற்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். மேயர்களை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுத்த முறை வரவேற்க தகுந்தது. ஆனால் இப்போது கவுன்சிலர்களை கொண்டு தேர்ந்தெடுக்கப் போவதாக அறிவித்திருப்பது என்பது ஒரு உள்நோக்கம் கொண்டதாக தெரிகிறது. இதில் ஆளுங்கட்சி அத்துமீறல் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவுன்சிலர்களை குதிரை பேரம் பேச, அவர்களை விலைக்கு வாங்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த நடைமுறையை விடுதலை சிறுத்தைகள் மிக கடுமையாக எதிர்க்கிறது. இதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. மாமன்ற உறுப்பினர்கள் மேயரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் பணபலம், சுயபலம், ஊழல் இவையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படலாம். ஏற்கனவே அப்படிப்பட்ட நடைமுறையில் பல சிக்கல்கள் இருந்தது. அதனால் அதிகார பலம், ஆட்சி பலம் அதில் மறைமுகமாக இந்த மேயர் தேர்தலில் நடைமுறைப்படுத்தப்படலாம். அதனால் நிச்சயமாக மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறை தான் சரியான முறை என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து.